ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து ஒரு பேசிக் ஒரு மெத்தட், ஒரு ஏ பி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எஃப்ல ஸ்டோர் பண்ணுறேன் அண்ட் அதை வந்து என்னோடய லேபிளில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட் எப்போ ரன் ஆகும்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த மெத்தட் ரன் ஆகும். அந்த மெத்தடுக்கு 2 இன்புட் கொடுத்துருக்கேன், 5 and 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு சும்மா ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வியூ இன் ப்ரௌசர். ஓகே, ஆன்சர் 8. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம இங்கே கொடுத்துருக்க இன்புட் 5 and 3 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ ஆப்ஷனல் பேராமீட்டரை ஒன்று வந்து நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஓவர்லோடு எழுதுகிறேன், ஆட் கமா. இப்போ வந்து நான் வெறும் 5 மட்டும் இன்புட்டாக கொடுக்குறேன். இப்போ நமக்கு இங்கே கீழே எரர் காமிக்கும். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா இந்த மெத்தடுக்கு 2 இன்புட், நான் இங்கே 1 தான் கொடுத்துருக்கேன். அதனால் இங்கே எனக்கு இப்போ எரர் காட்டுது. நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு சில கேசஸ்க்கு நம்மளுக்கு ஒரே ஒரு இன்புட்டு தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 தான் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் இந்த மெத்தட் ஒழுங்காக ரன் ஆகணும்னா எனக்கு 2 இன்புட் தேவை. அப்போ தான் இந்த மெத்தடை, ஆட் மெத்தடை என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அப்போ தான் எனக்கு ஏ அண்ட் பியும் ப்ளஸ் பண்ணி அதை எஃப்ல ஸ்டோர் பண்ணி எனக்கு லேபிளில் டிஸ்பிளே பண்ணும். ஆனால் எனக்கு இப்போ இருக்கிறது வந்து ஒரே ஒரு இன்புட் தான், 5 மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட் மூலியமாக நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம் ஈஸியாக. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரலாம். எப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே இடத்துல போயிட்டு டிஃபால்ட்டாக இந்த இன்ட் பி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு இதுக்கு வேல்யூ நான் டேரெக்டாகவே கொடுத்துட்றேன். நான் 6 சும்மான்னு கொடுத்துட்றேன், 6 கொடுத்துட்றேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த மாதிரி நேரத்தில் இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 வந்து இதுக்கு இன்புட்டாக போகும், ஏக்கு. ஏன்னா இது ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது எப்போவுமே ஃபஸ்ட் பேராமீட்டருக்கு இன்புட்டாக போகும். அண்ட் திரும்பி இங்கே வந்து செக் பண்ணோம், இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராமீட்டர் இல்லை, ஏன்னா இதுக்கு ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணிக்கோன்னா, இந்த 6 இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஏ ப்ளஸ் பி, அதாவது 5 + 6 11, அதை எஃப்பில் ஸ்டோர் பண்ணி எனக்கு லேபிளில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ண போனால் நல்லா கவனிங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்த மெத்தட் ரன் ஆகும். ஏன்னா இது ஃபஸ்ட்டில் இருக்குது, இது செகண்டில் இருக்குது. இது ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் இது கெட்டு அது இந்த லேபிளில் வந்து ஸ்டோர் ஆகும். திரும்பி அதுக்கு அடுத்தது இந்த மெத்தட் ரன் ஆகும். இதுக்கு ஆன்சர் வந்து 11, ஏன்னா இங்கே 5, நான் ஒரு இன்புட் தான் கொடுத்துருக்கேன், இந்த 5. அண்ட் இங்கே எனக்கு 2வது இன்புட் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த பேராமீட்டரில் இருக்க இந்த ஆப்ஷனலாக 6ன்னு வச்சுருக்கேன் தெரியுமா, இந்த டிஃபால்ட்டாக நான் இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதை உள்ள அடிஷன் பண்ணோம். ஸோ இதுதான் ஆப்ஷனல் பேராமீட்டர். இங்கே 2 இன்புட் இருந்தால் இந்த 2 தான் மெயின் இன்புட்டாக இந்த மெத்தடுக்குள்ளே போகும். அப்படி இங்கே ஒரே ஒரு இன்புட்டாக இருக்கிற பட்சத்தில் இங்கே நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்க இந்த டிஃபால்ட் வேல்யூவையே நம்ம வந்து இந்த மெத்தடுக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். ஓகே, நான் இந்த ஃபைலை இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 11 வந்திருக்கு. அது ஏன்னா என்னுடைய செகண்ட் ஃபங்க்ஷனுடைய இந்த செகண்ட் மெத்தடுடைய ஆன்சர் வந்து 11. ஸோ நான் இப்போ ரெண்டுத்தையும் காமிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வாட்டி 5 and 8 அது இந்த லேபிளில் ஸ்டோர் ஆகும். திரும்பி இன்னொரு வாட்டி இந்த ஃபங்க்ஷன் ஆட் 5 இந்த மெத்தட் ரன் ஆகும்போது ஏற்கனவே இருக்கிற ஆன்சர் ப்ளஸ் கூட இதையும் சேர்த்து கன்கனெக்ட் பண்ணிக்கும். இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கிறேன், இந்த இடத்துல ஆட் பண்ணாது, கன்கனெக்ட் பண்ணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத நான் ரன் பண்ணால் உங்களுக்கு புரியும். இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா 8 11 வருது. நீங்கள் அதை நல்லா கவனிங்க, 8 11 இப்படி ஆன்சர் வருது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த மெத்தட் ரன் ஆகும், 5 3 ஆன்சர் 8. அதுக்கப்புறம் இந்த மெத்தட் ரன் ஆகும், 5 6, ஸோ மொத்தம் 11. அண்ட் இதை இன்னும் நம்ம ஈஸியாக நம்ம புரிகிற மாதிரி டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ளஸ் அண்ட் இந்த இடத்துல ஒரு பிஆர் டேக். ஜஸ்ட் நான் டபுள் கோட்ஸ் போட்டு இங்கே உள்ள ஒரு HTML டேக் எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட் லைன். அண்ட் இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரில் நான் வியூ பண்ணுறேன்.
அண்ட் பட்டன் கிளிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 11. ஸோ இங்கே நல்லா கவனிச்சா தெரியும் 5 + 3 8. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் இது ரன் ஆகும், ஏன்னா இது செகண்டில் கொடுத்துருக்கோம் 5. இது 5க்கு வந்து ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது. ஸோ இதனால் இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் இருக்குது b = 6ன்னு. ஸோ இதை எடுத்துக்கும். ஓகே, நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல 2 இன்புட் இருந்தால் இதுதான் 2 ஒரிஜினல் இன்புட்டாக இருக்கும். சப்போஸ் நம்ம ஒரே ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோன்னா அதை எடுத்துக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுதான் ஆப்ஷனல் பாராமீட்டர்.